ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சிறுகதைக்கு ஆசையில் இந்த விஜயாவெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னதான் இந்த விஜயா இப்போது ரோஹிணி மனோஜை மன்னித்து ஏற்றுக்கிட்டாலும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் எனக்கு தெரியாமல் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டு தான் இப்போ விஜயா மனோஜை ஒன்றா இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் முத்து பார்த்திங்கன்னா ஒரு புது பிரச்சனையை கொண்டு வராரு. என்ன அப்படின்னா, பணம் உன் பணம் இல்லை, அது அப்பா பணம் அப்படின்றதால கடையோட ஓனர்ஷிப்பை நீ அப்பா பேருக்கு மாற்றி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்தார். இதுக்கு மனோஜுக்கும் ஒத்துக்கலை. இப்போ மனோஜுக்கு வேறு வழியும் இல்லை. ஸோ ரோகிணிக்கு பெரிய ஷாக் தான். ஏன்னா அவங்க இதை வச்சு தான் நிறைய பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கே வில்லங்கமாக மாறுது அப்படின்றதால என்ன பண்ணுற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் இந்த விஜயா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூட இந்த ரோஹிணிக்கு மனோஜுக்கு தான் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. முத்து இந்த விஷயத்தை விட மாட்டான். ஸோ அதனால் நீ உங்கள் மாமாட்ட சொல்லி அப்பாட்ட பணம் கேளு, அந்த 20 லட்சத்தை பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இப்போ மொத்த பிரச்சனையும் ரோஹிணி பக்கம் திருப்பி விடுறாங்க. ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.